அந்த வாயேஜர் விண்கலம் கடைசியாக சுற்றுவட்ட பாதையை விட்டு கடைசியாக போகும்போது அதோட பேட்டரி தீர்ந்து போயிடுது. இன்னைக்கும் அந்த லைவ்ல தான் இருக்கு. அப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ஃபோர்ஸை வச்சு, இந்த எனர்ஜியை வச்சு இந்த பூமி ஒரு புகைப்படம் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி வாயேஜர் விண்கலம் எடுத்து அனுப்பிய புகைப்படம் தான் பேல் ப்ளூ டாட். பூமி ஒரு துகள், கண்ணுக்கு தெரியாத ஸ்பெக் ஆஃப் டஸ்ட். இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு எந்த ஒரு பொருட்டும் கிடையாது. ஏதோ நம்ம எல்லாம் கருணையோட நம்மளுக்கு வாழ வைக்குது. சூரியன் கருணையோட நம்மளை இயங்க வைக்குது. நிலா நம்ம கருணையோட இங்க வாழ வைக்குது. இந்த கருணையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயற்கை வளங்களை முடிந்தவரை இயற்கை வளங்களை பாதுகாத்து இந்த பயணத்தில் நம்ம வாழ்க்கையில வாழணும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயங்களை எடுத்து செல்லணும். இப்படி நாங்க தேடும்போதுதான் நாங்கெல்லாம் சாமானியமா வாழ்க்கையை வாழ்ந்து பிறந்தோம், சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், சொத்து சேர்த்தோம், செத்தோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். ஆனா ஒரு மனிதரை சந்தித்த பிறகு எங்கள் வாழ்க்கை மாறியது. எங்கேயோ ஒரு கிராமத்தில், வாகராபாளையம் என்ற கிராமத்தில் பிறந்து தான் வீட்டு பக்கத்துல இருந்த நதி இன்னைக்கு தண்ணி இல்லை, அது வறண்டு போச்சு. நான் கையிலே குடிச்ச நதியில இன்னைக்கு தண்ணி இல்லை. ஊனாங்குடி போட்டு தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுத்த நதி இன்னைக்கு இல்லை. அது அது சாகும் தருவாய்க்கு போய்விட்டது. இதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எடுத்த தீர்க்கமான ஒரு எண்ணத்தின் விளைவாக உருவானதுதான் கௌஷிய நீர்க்கரங்கள். அத்தனைக்கும் சொந்தக்கார் கௌஷிய நதி செல்வராஜன் தான். அண்ணாவை தயவு கூர்ந்து கொஞ்சம் ஒரே நிமிஷம் மேடைக்கு நான் வர வைக்கிறேன். என்ன பேச சொன்னாருன்னா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. இந்த காலத்தில் அண்ணா தான் நிற்கும் நினைக்கிறேன். உங்கள் கைதங்களோட அண்ணாவை ஒரே நிமிஷம்